பட்டாசுகள். புது வருட பிறப்பு தொடங்கி பண்டிகை, பிறந்த நாள், திருவிழா, ஏன் இறப்பு முதற்கொண்டு பட்டாசு வெடிக்காமல் கொண்டாட்டமே கிடையாது எனும் அளவுக்கு பட்டாசு கலாச்சாரம் நம் மத்தியில் உருவாகிவிட்டது. ஆனால் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் பட்டாசின் வெடிச்சத்தத்தை தாங்க முடியாமல் சில சமயங்களில் நாமே காதை இறுக பொத்திக் கொள்ளும் போது நம்மை விட 4 மடங்கு கேட்கும் ஆற்றலை கொண்ட நாய், பூனை போன்ற உயிரினங்கள் சொல்லனாத பல துயரங்களுக்கு ஆளாகுவதோடு மட்டுமல்லாமல் அதிர்ச்சி தாழாமல் உயிரிழக்கின்றன. அந்த வகையில் தன்னுடைய குடியிருப்பு பகுதியில் சமீபத்தில் தீபாவளி பண்டிகைக்கு வெடிக்கப்பட்ட தொடர் பட்டாசுகளால் தான் பிள்ளை போல் 12 வருடமாக வளர்த்த தன் செல்ல பிராணி மேக்ஸ் எனும் நாயை பறிகொடுத்துவிட்ட துயரத்தை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார் பெயர் குறிப்பிட விரும்பாத உரிமையாளர் ஒருவர். தீபாவளி நைட்டில் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் வெளியே போனோம். வி திங்க் ஹீ இஸ் சேஃப். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு எப்படி வெடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வெளியே போயிட்டோம். எப்போது போல் எங்கள் டாக் வீடு பார்த்துக்குச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு போயிருந்தால் நாங்கள் பயந்துருப்போம். 12 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி அந்த எங்கள் வீடு ஜாகா பண்ணியிருக்குது. ஸோ எங்களுக்கு அந்த நம்பிக்கை, எங்கள் டாக் மேலே எங்களுக்கு நம்பிக்கை. அப்புறம் எங்கள் டாக் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரீயாக விட்ருவோம். சங்கிலிலலாம் கட்டி போட மாட்டோம், ஃப்ரீயாக விட்ருவோம். அது வீடு ஜாக்கா பண்ணோம்ல. ஆனால் நாங்கள் வரும்போது அது எங்களை பார்த்து சந்தோஷப்படலை, அப்செட்டாக டிப்ரெஸாக பயத்தோடு படுத்துருந்துச்சு. நார்மலி நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துட்டா உடனே கேட்டுக்கிட்டு ஓடாது குதிக்கும். எங்களை எட்டி கூட பார்க்கல. கேட்டுக்கிட்டு வராத போது எனக்கு டவுட் வந்துருச்சு, ஏன் எங்கள் டாக் கேட்டுக்கிட்ட வரல, எப்பயும் வந்திருக்கணும், ஏன்? அப்புறம் என்னோட பிரதர் சொன்னாங்க, ஓகே ஒருவேளை பட்டாசு வெடிச்சனால அது பயந்துருக்கும் போலக்கு. ஏன்னா நார்மல் தானே, டாக்ஸ்னால் பட்டாசு வெடிச்சாலே பயப்படுமே. இன்னொன்று எங்கள் மேக்ஸ் எப்படின்னா ஒரு 3-4 டேஸில் திருப்பி நார்மல் ஆயிரும். அந்த 3-4 டேஸ்க்கு அது பயத்தோடு தான் இருக்கும், வெளியே எங்கேயுமே போகாது இந்த பட்டாசு வெடிச்சனால. ஆனால் ஆஃப்டர் 3 and 4 days அது நான் சரியாயிரும். ஆனால் இந்த வருஷம் ஆஃப்டர் 3 to 4 days எங்கள் டாக் இறந்துருச்சு. அந்த இறந்தது தான் எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியுது. சத்தியமாக எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. மேக்ஸி இறந்து போனதுக்கப்புறம் சிசிடிவியில் செக் பண்ணி பார்த்தாக்கா 3ஆம் தேதி 11ஆம் மாதம் ராத்திரி 9 ஆகும்போது கிளம்பும்போது அது போய் படுத்துருச்சு. மேக்ஸும் படுத்தோம். நான் அப்போ ஒரு 2-3 பட்டாசு வெடிச்சிருக்காங்க, நார்மல் பட்டாசு வெடிச்சோம். அது குழச்சிட்டு அது மினுக்கு இங்கே ரவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் மணி 12 தான் அது வேகமாக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, குலைக்குது, அப்படி குலைக்குது. அதுக்கு அதனால முடியல. அதனால அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியாக முடியல. அந்த மாதிரி எங்கள் டாக் சஃபர் பண்ணிச்சு. அந்த சிசிடிவியை பார்த்து நான் அழுகுறேன். அதனால முடியல. அது தூங்க முடியாமல் அதுக்கு அந்த பட்டாசு வெடியை பட்டு பயந்து அது நடுராத்திரி 12 காலையில் 7:30 மணி வரைக்கும் அது தூங்காமல் குலைச்சிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் அது செஞ்சுட்டு இருந்துச்சு. அதனால அதோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு கொஞ்ச நேரம் படுக்க போயிடோட திருப்பி பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அதாவது எந்த பட்டாசுனா சீன பட்டாசு வெடிக்கும் போது திருப்பி அது ஏஞ்சி இங்கே ஓடுது, அங்கே குலைக்குது. பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஸ் சிச்சுவேஷனில் இருந்துச்சு. நாங்களும் அதுக்கிட்ட எப்படியோ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். அப்பயே அது நார்மல் இதுக்கு வரல. 5ஆம் தேதி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் அந்த பயத்தில் அது இருந்துச்சு. சாட்டர்டே 6ஆம் தேதி அதோட கண்டிஷன் கொஞ்சோண்டு அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வேர்ஸ்ட் ஆகிறதுக்கு. என்னன்னா அது கொஞ்சம் அதனால் நடக்க முடியாமல் படுப்பையாக கிடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதாச்சும் வெட்டினரி கிளினிக் டாக் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்காக நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் தேடி கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் டாக் இறந்துருச்சு. அதுதான் எங்களால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அதை நான் ஒரு சொந்த தம்பியாக பார்த்துருக்கேன். சொந்த தம்பி சொந்த பிள்ளையா அந்த மாதிரி பார்த்து வளர்த்தோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் அது ஒரு டாக் ஒரு நாயை நாங்கள் பார்த்ததே இல்லை. 12 வருஷம் ஒன்றா கூட இறந்துருச்சு.
பட்டாசு வெடிக்கும் சமயங்களில் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என கூட தெரியாமல் இந்த பிராணிகள் ஒருவித அச்ச நிலைக்கு தள்ளப்பட்டு மன அழுத்தம், நரம்பு கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றன என்று கூறுகிறார் SAFM எனப்படும் மலேசிய கைவிடப்பட்ட பிராணிகள் நல இயக்கத்தின் தலைவர் கலைவாணன். இந்த பட்டாஸ் மூலிமா வர சத்தத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதுக்கு தோணுமா. அதாவது அது காதுக்கு பார்த்திங்கன்னா மனுஷனோட 3 மடங்கு அதிகமாக அந்த சத்தம் காதில் போய் சேருமா. அதனால என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா அதோட காது உள்ளுக்கு ஃபிசிக்கலி டேமேஜ் ஆகிறதுக்கும் சில மிருகத்துக்கு காது கேட்காம போகிறதுக்கும் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் சில மிருகம் இதனாலே உயிரும் இழக்குது. இது இப்போ எப்படி பார்த்திங்கன்னா அந்த சத்தம் அதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான சத்தமும் அதுக்கு எங்கேருந்து அந்த சத்தம் வரக்கூட தெரியாமல் திடீர்னு ஒரு அதிசய அது அதிகமான ஒரு சத்தத்தை அதுக்கு வரப்போ அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்கு இந்த பயத்தினாலே என்ன நடக்கும்னா பேனிக் அட்டாக். இந்த பேனிக் அட்டாக்னு எப்படி பார்த்திங்கன்னா சடனாக வரனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது நர்வ், அதோட உடம்புல இருக்க நர்வ் பாதிக்கும். இதனால் சில மிருகங்கள் என்ன நடக்குதுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இறந்து போகும். பட்டாசு வெடிக்கும் கலாச்சாரத்தை மக்கள் மத்தியிலிருந்து நாம் நிறுத்த முடியாது. அந்த சமயங்களில் நாம் என்ன செய்யலாம் என்பதற்கு சில வழிமுறைகளையும் பரிந்துரைக்கிறார் கலைவாணன். ஸோ இது எப்படி நம்ம கையாளலாம் பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன செய்யணும், வீட்டை வெளியே இருக்காமல் வீட்டு உள்ளுக்கு நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு துணியை எடுத்து அது உடம்புல ஒரு ரேப் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஒரு லூஸனாக நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த பயத்தை கொஞ்சம் குறையும். சத்தம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் கூட்டி போடலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சத்தமாக பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கூடயே இருந்து பக்கத்துலேயே இருந்து அதுக்கு ஒரு துணையாக இருக்கலாம். அது ஒரு லைட்டான ஒரு மியூசிக்கோ இல்லை ஒரு பாட்டோ நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அதுக்கு விளையாட்டு ஜாமை கொடுத்து அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, இந்த சவுண்டு கேட்காம டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. தன்னுயிர்க்காக இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தமக்கு துன்பம் தருவிக்க கூடியவற்றை உணர்ந்தவர்கள் அந்த துன்பத்தை மற்ற உயிருக்கு அளிக்கக்கூடாது என்கிறார் வள்ளுவர். பட்டாசு வெடிப்பது தவறு கிடையாது. அது மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நமது மகிழ்ச்சி பிற உயிரினத்திற்கு துன்புறுத்தலாக அமையலாமா? யாருக்கும் தீங்கு விளைவிக்காத மிதமான கொண்டாட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியாதா? சிந்தித்து செயல்பட்டால் இதற்கும் விடை கிடைக்கும். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி. Selamat menyambut Hari Deepawali kepada seluruh masyarakat kaum India di negara kita. Semoga Deepawali tahun ini akan membawa kebahagiaan kepada semua dan kita harap sebuah negara yang lebih maju, yang lebih baik demi kepentingan seluruh rakyat Malaysia. Sudah tentu kerajaan akan terus meningkatkan tahap sosioekonomi masyarakat kaum India seiring dengan pembangunan negara. Dalam meraihkan sambutan Hari Deepawali, saya berharap anda semua akan memandu dengan cermat supaya sampai ke destinasi masing-masing dengan selamat untuk menyambut Hari Deepawali. Deepawali Narwatagal. வருகிற தீபாவளி ஒரு அன்பு குடும்பத்தோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மனதின் இருள் அகலட்டும், அன்பின் ஒளி பெருகட்டும், வெற்றிகள் மலரட்டும், மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும். உங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.